இஸ்ரேல் ஹமாஸ் மறுபடியும் ஒரு சிக்கல். இந்த சிக்கல் ஒரு பெண்ணினுடைய உடலை எங்களுக்கு நீங்கள் தரலை, அதுக்கு பதிலாக வேறு உடலை தந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னது கிடையாது. 2 குழந்தைகளை கொன்னது அப்படிங்கிறது தான் இப்போ சிக்கலாக நிற்கிது. இந்த சிக்கலை சொன்னது நெத்தன்யாகு அவர்களும் கிடையாது, கண்டிப்பாக இஸ்ரேலினுடைய முக்கியமான நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மாதிரியான ஒரு லெவலில் இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி ஆர்மி கமாண்டர் ஆஃபீஸர்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை கொன்னது இஸ்ரேலினுடைய குண்டுவெடிப்போ இஸ்ரேலினுடைய விமானப்படை தாக்குதலோ கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய 2 குழந்தைகளை கொன்னது ஹமாஸ் தான். அவங்களுடைய கைகளால் அடித்து கொன்னிருக்காங்க. ஒரு 4 வயது குழந்தையும் ஒரு 10 மாத குழந்தையும் ஹமாஸ் அவங்களுடைய கைகளாலே அடித்து கொன்னிருக்காங்க அப்படிங்கிறதும், இதற்கு நிச்சயமாக எங்களுடைய பழிவாங்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இப்போ சொல்லியிருப்பதும் ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கு. இந்த பதட்டம் உருவாகிறதுக்கு காரணம் 2. ஒன்று, சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் இன்றைய தினம் 6 நபர்கள் இஸ்ரேலியர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற அறிவிப்பும், இன்னும் 1000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இஸ்ரேலுக்கும் இருக்குது. இதற்கு மத்தியில் இப்படி ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீஸ்ஃபயர் அந்த இடத்துல அப்படியே டம்மி ஆயிரும். அடுத்ததாக அமெரிக்காவினுடைய இன்வால்மெண்ட் தான். அமெரிக்கா இங்கே காசா பகுதி முழுவதுமாக எங்களுடைய இராணுவத்தை வேணால் நாங்கள் நிப்பாட்டுறோம், காசாவை நாங்கள் ரீபில்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இஸ்ரேலினுடைய இராணுவத்தையே தடுக்க முடியாத ஹமாஸ் இப்போது அமெரிக்காவினுடைய இராணுவமும் வந்தது என்றால் கொரில்லா போர் முறையில் ரொம்ப நாள் அவங்க போரிடுவார்கள். ஆனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களையும் அழிவுகளையும் அவங்களால தடுக்க முடியாது. இதில் எந்த முடிவுகளை எடுக்க போகிறாங்க, இஸ்ரேல் அடுத்த கட்ட நகர்வாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரும் கேள்விதான். இந்த கேள்வி ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் போர், அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், அந்த மனுஷன் சொல்கிறத இப்போ எல்லாருமே ரிப்பீட் மோடில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. புட்டின் அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா உக்ரைனை உடனடியாக ஒட்டுமொத்தமான உக்ரைனையும் அவரால் பிடிச்சிருக்க முடியும். பட் புட்டின் அப்படி நினைக்கல. புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். இதுதான் அமெரிக்காவுக்கும் வேணும். ஆனால் அதே நேரத்தில் உக்ரைன் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படுது. அதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு, உக்ரைனை நாங்கள் பேச கூப்பிட்டுருந்தோம்னா இதுவரையிலும் உக்ரைன் செய்தது எல்லாமே ரொம்ப புவரான நெகோசியேஷன் தான். இந்த புவர்லி நெகோசியேட்டிங் கேரக்டர் இருக்கக்கூடிய உக்ரைன் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடக்க கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்காது, அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்காது. யாருக்கும் எந்த லாபமும் இல்லாமல் இத்தனை நாடுகளுடைய ஒருமித்த ஒரு கூட்டம் நடந்து என்ன பிரயோஜனம்? அதனால தான் நாங்கள் உக்ரைனை அழைக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ புவர்லி நெகோஷியேட் உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவர்கள் செய்கிறாரா அப்படின்னு கேட்டால், அவருக்கு தேவையான ஆயுதங்கள், அவங்களுக்கு தேவையான பணம், பொருளுதவிகள், இதை தான் அதிகமாக கேட்பாரே தவிர போரை நிறுத்துவதற்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எகெயின் ட்ரம்ப் அவர்கள் வைக்கிறாங்க. அதே ட்ரம்ப் அவர்களை ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்ப்பதற்கு முயற்சி செய்தார் என்கிற தகவல் இன்னைக்கு பல மீடியாக்களில் வந்திருக்கு. சொல்லப்போனால் புட்டின் அவர்களை பார்ப்பதற்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நின்னாராம் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்காத காரணத்தினால தான் ஜெலன்ஸ்கி அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் பார்த்து கொள்ள முடியவில்லை. அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்கள் முதலாவதாக ட்ரம்ப் அவர்களை பார்த்து உக்ரைனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லி அதன் பிறகு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுடைய அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போ புட்டின் அவர்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய நபர்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சார்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கான பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. முதல்கட்ட பேச்சுவார்த்தையை ரொம்ப பாசிட்டிவான இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உலக அரசியலில் 2 எதிரெதிர் துருவங்களில் இருந்தவங்க இப்போ நண்பர்களாக மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்கும்போது தான் ஐரோப்பிய நாடுகள் வருகின்றன. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் 19 ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்தாதான் ஒரு அமெரிக்கா. 30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர், கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிகேட்ஸை விட இங்கே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுடைய பிரிகேட்ஸும் சேர்த்தா அந்த அளவுக்கான பிரிகேட்ஸ் கிடையாது. ரஷ்யாவினுடைய ஓவரால் பிரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 220 பிரிகேட் இருக்காங்க. ஆனால் யுக்ரைனில் வெறும் 100, 110 அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க. இதுவே உக்ரைனுக்கு பெரிய அடியாக இருக்கும்போது எந்தெந்த நாடுகள் எவ்வளோ செலவழிக்கணும் அப்படிங்கிற அந்த கணக்குக்கு போகிறாங்க. உண்மையிலே அந்த கணக்கு எடுத்தால் தானே சரியாகும். ஏன்னா அமெரிக்கா இல்லைன்னு ஆகுது, கண்டிப்பாக யுக்ரைனை காப்பாற்றுறதுக்கு ஐரோப்பிய நாடுகள் தான் சரி அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க மனசில் இருக்கிறது என்ன, எவ்வளோ செலவாகும், எவ்வளோ ரூபாய் நம்ம செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது. இதுக்காக களமிறங்குறாங்க கிவ் இன்ஸ்டியூட் ஆஃப் வேர்ல்டு எக்கனாமி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்.
அந்த இன்ஸ்டியூட் போட்ட கணக்கின் அடிப்படையில் ஒரு வருடத்திற்கு 250 பில்லியன் யூரோ அப்படிங்கிறத ஐரோப்பிய நாடுகள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் உக்ரைனை காப்பாற்றுறதுக்கு. அப்படி அந்த தொகை கொஞ்சமாக கம்மியானாலும் உக்ரைனை காப்பாற்ற முடியாது. அதுவும் அந்த தொகை அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் உடனடியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது டிலே வந்துச்சுன்னா மீண்டும் அது ரஷ்யாவுக்கு பாசிட்டிவாக மாறிடும். சொல்லப்போனால் உக்ரைன் அந்த இடத்துல தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 250 பில்லியன் யூரோஸ் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஐரோப்பிய நாடுகளால் இதை இப்போதைக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியை அவங்ககிட்டே நம்ம விட்டுடலாம். சரி, இதை உக்ரைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் தானே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடலாம். அடுத்ததாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் இதற்கான ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. டோட்டலாக 3 லட்சம் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறவங்களை இந்த ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனை சுற்றி நிறுத்த வேண்டியதாக இருக்கும். உக்ரைனை சுற்றி 3 லட்சம் இராணுவ வீரர்கள் நின்றால் மட்டும்தான் ரஷ்யாவினுடைய அட்டாக்லேருந்து உக்ரைனை காப்பாற்ற முடியும். இந்த 3 லட்சம் வீரர்களோடு மட்டும் இல்லாமல் 50 புதிய பிரிகேட்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கணும். இந்த 50 புதிய பிரிகேட்ஸை உருவாக்குவதற்கு பலகட்ட லெவல்ஸ் ஆஃப் அத்தாரைசேஷன் அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஆயுதங்களுடைய நிலைப்பாடுகள், அதாவது லெவல் 1ல் இருக்கிறவங்க, லெவல் 2ல் இருக்கிறவங்க, அந்த பிரிகேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரண்ட்லைன் இருக்கிறவங்க, இப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆயுதங்களும் அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்காணிப்பதற்கான பல குழுக்களை அமைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்க என்னெல்லாம் தேவை உருவாக்க வேண்டும், புதுசாக எதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான பீரங்கிகளை உருவாக்க வேண்டும். அது உடனடியாக 1400க்கும் அதிகமான பீரங்கிகளையும் 2000க்கும் அதிகமான இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளையும் அதே மாதிரி ஆர்மர்டு பர்சனல் கேரியர்ஸ் அப்படிங்கிறதும் அவங்க உருவாக்கணும். இது எல்லாமே உருவாக்கினா மட்டும்தான் நம்மளால் உக்ரைனை காப்பாற்ற முடியும், ரஷ்யாவினுடைய அட்டாக்லேருந்து உக்ரைனை தப்பிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற கால்குலேஷனுக்கு வந்திருக்காங்க ஜெர்மனி. இவ்வளோ விஷயங்களை இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, இதெல்லாம் இவங்களால் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அச்சீவ் பண்ண முடியும். பிரிட்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இத்தாலி இந்த 4 நாடுகளையும் சேர்த்தால் கூட இவ்வளோ விஷயங்களை அவங்களால செய்ய முடியாது. 50 புதிய பிரிகேட்ஸ், 3 லட்சம் இராணுவ வீரர்கள், 1400க்கும் அதிகமான டேங்குகள், 2000க்கும் அதிகமான இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள், இது எதுவுமே உருவாக்க முடியாது. கம்பைன் பண்ணால் கூட உருவாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டிஃபென்ஸுக்கான எக்ஸ்பென்சஸ், இப்போ அவங்க டிஃபென்ஸுக்காக ஜிடிபியில் 2% எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும்போது ஐரோப்பியில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் உக்ரைனை காப்பாற்றணும், அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவை எதிர்த்து போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது என்றால் அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக அவங்களுடைய ஜிடிபியிலிருந்து 4% செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த 4% அவங்க டிஃபென்ஸுக்காக செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அந்தந்த நாட்டு மக்களிடம் போகும்போது அந்த நாட்டு மக்களுடைய கோபமும் அதிகரிக்கும். என்னப்பா, எங்களுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, நீ ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் இவ்வளோ பில்லியன் கணக்கில் தொகையை செலவழிச்சிட்டு இருக்கியே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேள்விகளை கேட்பாங்க. உள்நாட்டில் பல புரட்சிகள் வெடிக்க வாய்ப்புகளும் இருக்குது, ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள். இன்றைக்கி ஜெர்மனியில் வந்த ஒரு வாராந்திர பத்திரிகை ஒன்று இருக்குது. வாரந்தோறும் வரக்கூடிய அந்த பத்திரிகையினுடைய முகப்பு ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வஞ்சிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிற ஒரு டைட்டிலுடன் யார் இருக்கிறார்? ஜெலன்ஸ்கி இருக்கிறார். ஸோ வஞ்சிக்கப்பட்டவர், முதுகில் குத்தப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் முதுகில் குத்துனது யார் அப்படிங்கிற கேள்விக்கு யார் அந்த சார் மாதிரி, யார் அந்த நபர், யார் அந்த நாடுங்கிற கேள்விக்கு அமெரிக்காங்கிறது பதிலாக வந்திருக்கிறது. ஸோ அமெரிக்கா செலன்ஸ்கி அவர்களை நம்ப வச்சு முதுகில் குத்திட்டாங்க, இதுக்கு மேலேயும் இனிமேல் உக்ரைனுக்கு நாம தான் உதவி செய்தாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போதே மக்கள் மத்தியில் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜெர்மனி. சரி, இங்கே உக்ரைனை மட்டும் பேசிகிட்டு இருக்கோமே, ரஷ்யா என்ன செய்வாங்க? ரஷ்யா அவங்க பிடித்து வைத்திருக்கக்கூடிய நிலப்பகுதி இருக்குல்ல, உக்ரைனுடைய நிலப்பகுதி, அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு 300 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவு பண்ண போகிறாங்களாம். 300 பில்லியன் அமெரிக்க டாலர் உடனடியாக ரஷ்யாவுக்கு எப்படி கிடைக்கும்? அவங்க செலவு பண்ண போகிறது எங்கே? உக்ரைனுடைய பிடித்து வைத்திருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதிகளில் தான் மினரல்ஸ்லாம் இருக்கே. அந்த மினரல்ஸ்லாம், அதாவது இதெல்லாம் ஃப்ரீஸ்ட் அசட்ஸாக வருது. இந்த ஃப்ரீஸ்ட் அசட்ஸ்லாம் எடுத்து விற்று 300 பில்லியனை உருவாக்கி நாம் ஏன் அங்கே மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது? அதை ஏன் ரஷ்யா கூட இணைக்கக்கூடாது? அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏன் படிப்பை நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது? அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் நம்ம தொழில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு யோசனை செய்து வருகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் மாற்றி உக்ரைனுக்கு ஆப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுலேருந்து உக்ரைன் எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்வதற்கு வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.